بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته சீராவில் முக்கியமான ஒரு பகுதி தான் அல் முக்காத்தா இந்த அரபில் சொல்கிற அப்படி இல்லாட்டி பாய்காட் இங்கிலீஷில் சொல்ல முடிச்சுன்னா அல்லது ஷேபு தமிழில் சொல்லக்குள்ள அபு தாலிப் பள்ளத்தாக்கில் ஷேபு அபு தாலிப்னு அரபில் சொல்கிறேன் அந்த இடத்துல பேர் இந்த அபு தாலிப் வெளியில் முஸ்லீம்கள்லாம் ஒதுக்கப்பட்ட நிகழ்வு இதுதான் சீராவில் அடுத்த ஸ்டெப் வருது. ஏற்கனவே பார்த்த மாதிரி பல பல வழிகளை ட்ரை பண்ணுறாங்க. எப்படி சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100% இல்லாமல் ஆக்குறதுக்கு இல்லை. இப்போ அவங்களோட இதுவரையும் படிச்சுட்டு நாங்கள் பார்த்தோம்னா விளங்குது. ஸ்டார்ட்டுக்கு அப்படி ட்ரை பண்ணிட்டு பிறகு அட்லீஸ்ட் ஏதாவது ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காவது அல்ல காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பல வழிகளை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபெயிலியர் ஆகி கொண்டு போகுது. ஒரு சைடால் ஃபெயிலியர் ஆகி கொண்டு வருது. டோர்ச்சராக இருக்கலாம், அல்லது இந்த காம்ப்ரமைசிங் ப்ராசஸாக இருக்கலாம், அல்லது நெகோசியேஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே எதுலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீன் என்று வரும்போது அல்லது ஈமான் என்று வரும்போது அல்லது அகீதா என்று வரும்போது விட்டு கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காகவே இருந்தார். எதை இழந்தாலும் சரி மார்க்கத்தை அல்லது ஈமான அகீதாவை இழக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அக்ரி ஆகலை, உடன்படலை. அப்போ அந்த ப்ராசஸில் உச்சகட்டத்துக்கு அவர்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கும் போது அடுத்த பக்கத்தில் அதே மாதிரி முஸ்லீம்கள் பல வெற்றிகளை கண்டு கொண்டு போகிறாங்க. பல பிரபல குறைசி கோத்திரத்திலிருந்தும் அல்லது அரபுகளிலிருந்தும் பலர் பிரபலமான ஆட்கள் இஸ்லாத்துக்கு வராங்க. அப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஏற்கனவே மதீனாவுக்கு போய் அட்வைஸும் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுவும் ஃபெயிலியர். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும்னு சொல்லி ஒரு புதிய இன்னொரு வே ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்யலாம், இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு. அப்போ அதில் தான் ஒன்று கூடுறாங்க ஒரு டீம் உண்டு. இந்த இங்கல பக்கத்தால் ஏற்கனவே அப்துல் முத்தலிஃபுடைய ஃபேமிலியும் பனு ஹாஷிமும் அபு லஹபை தவிர மற்ற எல்லாரும் ரசூல்லாவை பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஒரு செட்டப்புக்கு வந்துக்கிறாங்க. அதில் முஸ்லீம்கள் காஃபிர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால் எங்களோட ஒரு ஆளுன்ற வகையில் நாங்கள் அவரை பாதுகாக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் அபு தாலிபுடைய அந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது அடுத்த பக்கத்தால் ஒரு டிஸ்கஷன் நடக்குது ஒரு இடத்துல. அந்த டிஸ்கஷனில் ஒரு முடிவுக்கு வராங்க, நாங்கள் இவங்களை இந்த ரெண்டு ஃபேமிலியும் வந்து இருக்குது தானே, இல்லை முஸ்லீம்களை மட்டும் இல்லை, அதுதான் இதில் முக்கியம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கணும்னு சொல்லி வர அந்த டீம் அப்படியே டோட்டலி நாங்கள் பாய்காட் பண்ணணும், இவங்களை எங்களோட சமூகத்துலேருந்து ஒதுக்கணும். சாதாரணமாக அந்த எங்களோட ஊர்களில் வறுமை பள்ளி மெம்பர்ஷிப்லேருந்து நாங்கள் நீக்குவோம், அல்லது முஸ்லீம் அவங்களோட எந்த தொடர்பும் வச்சுக்கொள்ள மாட்டோம், அவங்கள நாங்கள் எங்களோட கம்யூனிட்டியோட சேர்த்துக்கொள்ள மாட்டோம்ன்ற ஒரு பாய்காட் செட்டப் பண்ணி இருக்குது. ஊர்களில் இருக்குத்தானே ஒரு ஒரு ஆதத்துண்டு மரபுண்டு இருக்குத்தானே, நாங்கள் அதை தொடர்ந்து பின்பற்றிட்டு வர ஒரு விஷயம் உண்டு. அப்போ அது மாதிரி அந்த ஒரு கஸ்டமரி ஒரு வே ஒன்றை இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இதில் எப்படின்னு சொன்னால் இந்த பாய்காட் சாதாரணமாக இப்போ நாங்கள் ஊரில் ஃபாலோ பண்ணுறதுல ஒரு சோஷியலி தானே நாங்கள் அவங்கள ஒதுக்குறோம், சோஷியலி ஒதுக்குறோம். ஆனால் அவருக்கு எக்கனாமிக்கலி நாங்கள் அல்ல ஃபைனான்சியலி அவரோட டீல் பண்ணுறார்கள் பண்ணுவாங்க, அதை போய் தடுக்க போகிறதில்ல. அல்லது பொலிட்டிக்கல் அல்லது அப்படி ஏதாவது விஷயங்கள் வரும்போது அவங்க சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் சோஷியல் சமூக ரீதியாக பார்த்தா அதாவது அந்த கஸ்டமரி சில கல்யாண தொடர்புகள் அதுகளில் தானே கொஞ்சம் ஒதுக்க பார்க்குறேன். அதோட மார்க்க ரீதியாக பள்ளி விஷயங்கள்ல அவங்கள எடுக்கிறல்ல, மையத்தை அடக்கிறல்ல, அல்லது கல்யாணத்தை நடத்துறல்ல, அது மாதிரியான ஒரு போக்கு தான் எங்களோட நாடுகளில் எங்களோட பேக்ரவுண்ட் கஸ்டம்ஸாக இருந்தது. அப்போ இங்கே எப்படின்னு சொன்னால் ஒன்று சோசியலி ஒதுக்குறாங்க,
அதே போல் ஃபைனான்சியல் எக்கனாமிக்கலி டோட்டலாக ஒதுக்குறாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால தான் சில சில அறிஞர்கள் சொல்லும்போது இந்த எக்கனாமிக் எம்பார்கோ இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு கூட அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அன்றைக்கு இருந்த மேக்னிடியூடில் செஞ்சாங்க. அந்த அரப் அந்த சொசைட்டியில் அவங்களோட மேக்னிடியூடுக்கு ஏற்ப, அவங்களோட அளவுக்கு ஏற்ப எந்த அளவுக்கு மேக்சிமமாக எக்கனாமிக்கலி இவங்களை ஒதுக்கலுமோ அது மாதிரி ஒரு வேலையை அன்றைக்கு செஞ்சாங்க. அப்போ அதை இன்றைக்குள்ள மேக்னிடியூடுக்கு பார்க்கும்போது நாடுகளுக்கு இடையில அல்லது ஒரு ரீஜனுக்கு இடையில அல்லது இந்த என்ன இந்த டீமால பார்ட்டி லெஃப்ட் ரைட்டு நிற்குது அது மாதிரி அதுகளுக்கு இடையில ஒரு சிச்சுவேஷன் நிற்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அண்டைக்குள்ளத்தை இன்றைக்கு இதோட ஒப்பிட்டாங்க. அது ஒப்பிட்டு எழுதும்போது இன்றைக்கு இந்த லெஃப்டிஸ்ட் கண்ட்ரிகளுக்கு போட்டிக்கிற எம்பார்கோ இருக்கலாம், அல்லது இப்போ லேட்டஸ்ட்டாக காசா மாதிரியான இடங்கள்ல அல்லது ஒரு நாடு ஹெல்ப் பண்ண போகும்போது தடுக்கிற அமைப்புகள் வருது தானே. இதுக்கு முன்னுக்கு பல நாடுகளுக்கு ஆப்கானிஸ்தானில் யுத்த நேரம் எல்லாம் இருந்தது. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக அளவுக்கு அதை ஒப்பிட்டு எழுதுறதும் எழுதிக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் அன்றைக்கு இருந்த அளவுங்களுக்கு நாங்கள் மெஷர் பண்ணால் இது மாதிரி ஒரு அளவு வந்து இந்த அளவு வச்சுருப்பாங்க. அன்றைக்கு இந்த செட்டப் ஒன்று இல்லாதால அன்றைக்கு இருந்த செட்டப் உள்ளுக்குள்ள ஃபைனான்சியலி எக்கனாமிக்கலி ஒரு தடையையும் அவர்கள் விதித்தார்கள். அதே போல் பொலிட்டிக்கலி அந்த பொறுப்புகளுக்கு நிர்வாகத்துக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் அதுகள் இருந்து அவங்களும் ஒதுக்கினாங்க. எனவே இது ஒரு கம்ப்ளீட் அல்லது டோட்டல் பாய்காட் தான் அவங்களால பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. அதால தான் அவங்க அதை சாதாரண வாயால் சொல்லலை, எழுதினாங்க. இவங்களோட என்ன செய்யணும் எழுதி அதை கபத்துள்ளால தொங்க வச்சாங்க, எல்லாருக்கும் வாசிக்கிறோம். இதை மீறினாலும் அவங்களோட போவாங்க. இங்கள சைட்லேருந்து யாராவது மீறினா அவர்களும் அந்த தடுக்கப்பட்ட குரூப்போட கொண்டு போய் சேர்க்கப்படுவார்கள். அதுதான் அவங்களோட இது. இந்த அளவுக்கு வந்த என்ன ஒரே ஒரு கண்டிஷன் தான், நாங்கள் இது அவ்வளோத்தையும் நாங்கள் விட்டுடுவோம், ரசூல்லாவை எங்கள்கிட்ட தந்தா. நபியை எங்கள்கிட்ட அவங்க எப்போ ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் இந்த பாய்காட் கண்டினியூ ஆகும் அந்த எழுதப்பட்ட வாசகங்கள்ல இருந்தது. அதில் என்ன எழுதப்பட்டுச்சு? முதலாவது அல்லா யுனாக்கிஹு, இந்த திருமணம் முடிக்கிறது, இந்த மெட்ரிமோனியல் டிரான்சாக்ஷன் அல்லது மெட்ரிமோனியல் கம்யூனிகேஷனோ அல்லது கண்டெக்ஸோ அந்த சம்பந்தமான எதுவும் நடக்கலாது. நாங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டோம், கல்யாணம் முடிக்கவும் மாட்டோம். அப்போ முதலாவது ரூல்ஸ். ரெண்டாவது வலா யுபாயு, அவர்களுக்கு எதையும் விற்கவும் இயலாது, அல்லது அவங்கள்ட்ட அதாவது பிஸ்னஸ் செய்ய இயலாது, அவங்களோட விற்க வாங்க இயலாது. வலா யுஜாலிசு, அவங்களோட போய் உட்கார்ந்து இந்த சோசியலைஸ் ஆகி கதைச்சி கொண்டிருக்கிறது அது மாதிரியான வேலைகளை செய்யவும் இயலாது. வலா யுகாலித்து, யுஜாலிசுன்றது ஒரு இது, யுகாலித்து மிக்ஸ் ஆகிறது, அவங்களோட மிக்ஸ் ஆகவும் இயலாது. அப்போ அந்த சோசியலி டோட்டலாக அவங்கள ஒதுக்கி வச்சுது. அப்புறம் வலா எதுகுலு புயூத்தவும், அவங்களோட வீடுகளுக்கு போகவும் இயலாது, அவங்களோட வீடுகளுக்கு யாரும் போகக்கூடாது. கடைசியாக வலா யுக்கல்லிமு, பேசவும் விடாது அவங்களோட. அப்போ இந்த 6 விஷயங்களையும் எழுதி திருமணம் முடிக்கப்படாது, பிஸ்னஸ் பண்ணப்படாது, அவங்களோட உட்காரக்கூடாது, அவர்களோட மிக்ஸ் ஆகக்கூடாது, அவங்களோட வீடுகளுக்கு போகக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது. அப்போ இந்த ஒரு 6 விஷயங்களையும் ஒரு கண்டிஷனாக எழுதி எப்போ ஹத்தா யுசல்லிமு ரசூலுல்லாஹி இலைஹி, ரசூலுல்லாஹ் எங்கள்கிட்ட எப்போ தாராங்களோ அதுவரை நாங்கள் இந்த 6 விஷயத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணணும், இதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் எழுதி போட்டார்கள். அது எப்படி அதுக்கப்புறம் எழுதினாங்க, அல்லா யக்பலு மின் பனி ஹாஷிம் சுல்ஹன் அபத, இந்த விஷயத்தில் எந்த பேச்சுவார்த்தையோ அல்ல சமாதான பேச்சுவார்த்தை அதுகளெல்லாம் நெகோசியேஷன் பண்ணிக்கொண்டு நாங்கள் பீஸ் ப்ராசஸ் ஒன்றெல்லாம் பனு ஹாஷிமோட நாங்கள் எதையும் செய்யக்கூடாது. அதே போல் வலா தஹுதுஹும் பிஹிம் ரஃபா, அதுதான் நமக்கு அடுத்த விஷயம். அவங்கள பற்றி யாரும் இறக்கப்பட்டக்கூடாது. நாங்கள் அந்த பனு ஹாஷிமோட இறக்கமாக நடந்துடக்கூடாது, அவங்க கஷ்டப்பட்டதை பார்த்து யாரும் அவர்கள் இரக்கமாக நடந்து உதவிகளை செய்துவிடக்கூடாது. ஹத்தா யுசல்லிமுஹு லில் கத்ல்,
நபி அவர்களை எங்கள்கிட்ட பூர்ணமாக மேடை பண்ணுறதுக்கோ அல்லது அவர் அழிக்கிறதுக்கோ ஒப்படைக்கும் வரை அவர்களை அவரோட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று இல்லை அவங்க எழுதிக்கிற வந்து முகம்மது அவங்களோட பாஷையில் எழுதியிருப்பேன் நான் இது கொள்ள புக்குகள் எழுதப்பட்டிரு அதை திரும்ப இன்டர்பிரட் பண்ணி அப்போ முகம்மதுன்னு அவங்க பாவிச்சேன் அவங்க ரசூல்லான்னு அதை ஏற்றுக்கொண்டா தான் நாங்கள் அவங்க ரசூல்லான்னு சொல்லணும் நான் அவங்க இன்றைக்குள்ள பாவனையை தான் நான் சொல்கிறேன் அப்போ இந்த அளவுக்கு அதாவது எக்ஸ்ட்ரீம் பாய்காட் ஃபுல்லாகவே பாய்காட் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொன்னால் சாதாரண இதை நாங்கள் பார்த்தோம்னா இதுக்கு அங்கே அவங்களுக்கு எந்த வழியும் இல்லை இது பாய்காட் பண்ணிக்கொண்டு என்ன மாதிரி செஞ்சாங்க இது அவர்கள் சரி கவனமாக அப்ளை பண்ணாங்க சரி கவனமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க எப்படின்னா சாதாரணமாக ஒரு ஒரு பிஸ்னஸ் டீம் ஒன்று தானே வரும் ஒரு குரூப் ஒன்று தானே கரவான் மாதிரி தானே வரும் அந்த காலத்தில் உள்ள சுச்சுவேஷன் அப்படி தானே ஒரு டீம் ஒன்று அப்படியே ஒரு வியாபார கோஷ்டி ஒன்று வரும் ஒரு குரூப் ஒன்று வந்தால் அவங்கள்ட்ட சாமான்லாம் எடுப்பாங்க விற்பாங்க அதான் நடக்கிறேன் அப்படி வந்த உடனே என்ன செய்வாங்க அவசரமாக போய் அவங்கள்ட்ட சாமான் அவ்வளோதான் எடுத்துருவாங்க அதாவது அங்கே உள்ள யாராவது வெளிநாட்டிலேருந்து வர அதாவது இம்போர்ட் பண்ணுற ஒரு குட்டோண்ட கை வைக்கிறதுக்கு முன்னுக்கும் இவங்க போய் அவ்வளோத்தையும் வாங்கி எடுத்துருவாங்க அப்போ அதுலேயும் கவனமாக வைப்பாங்க அல்லது என்ன கூடுதலான விலையை கொடுத்து அந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே அவங்கள்ட்ட எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற அந்த டீமுக்கு போகிறதை தடுத்தாங்க வந்த அளவுக்கு அதை அந்த எழுதி போட்டது மட்டும் இல்லை அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க அல்லது அதை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தார்கள் மெஜாரிட்டி இந்த விஷயத்தில் கவனமாக இருக்குது இதால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் கடைசிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த டீமுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு ஆட்களும் இல்லை அவர்கள் கஷ்டப்படுறாங்க பல ரிவாயத்துகள் எழுதப்பட்டிருக்குது குழந்தைகள் அழுகிற சத்தம் கேட்கும் பலர் அடுத்த பக்கத்தில் இருந்து அறிவிச்சுறாங்க பல குழந்தைகள் அழுகிற சத்தம் காதுக்கு கேட்குற அளவுக்கு அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் பசியில் இருந்திருக்கிறார்கள் அதே போல் சிலர் எழுதியிருக்கிறார்கள் இந்த காஞ்ச இலை அல்லது இந்த மரத்துல பகுதிகள் கிடைச்சா அதை கூட ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சோக் பண்ணி ஊற வச்சு சாப்பிட்டதாக எழுதியிருக்கிறார்கள் அதில் ஒரு ரிவாயத்து வந்திருக்குது ஒரு இன்னும் ஒட்டகத்திட்ட ஒரு தோல் துண்டு கிடைக்குது ஒரு சஹாபிக்கு அப்போ அவர் அதை ஈரமாக்கி 3 நாள் அதை கவர் பண்ணி கொண்டு வருது ஒரு சின்ன ஒரு பகுதியால் ஒரு 3 நாள் அதால் அந்த தண்ணியை ஊற வச்சு அதால் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபீடிங் ப்ராசஸ் ஒன்று நடத்தி கொண்டதாக ஒரு ரிவாயத்தில் என்னென்னா அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிறாங்க உண்மையான கஷ்டம் அதே நேரம் சிலர் அந்த ஹியூமனிட்டின்றது எங்கேயும் இருக்குன்னு தானே இவங்க என்ன செஞ்சாலும் சரி ஹியூமனிட்டின்ற ஒரு பகுதி ஒன்று ஒரு மனுஷனில் எங்கே சரி ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகும் அது முஸ்லீமாக இருக்கணுமோ அல்லது மனுஷனாக இருந்தால் அது ட்ரிகர் ஆகும் முஸ்லீம் காஃபிர்ன்றதுக்கு அப்பால் முஸ்லீம் கட்டாயமாக அதில் இருக்கணும் 100% அதில் விஷயத்தில் இருக்கணும் அது இருக்காது எங்களோட வீக்னஸ் இந்த அர்-ரஹ்மான் ரஹீம்ன்று நான் முதலாவதே சொல்லி போட்டோம் எங்கள்கிட்ட ரஹ்மத் இல்லாட்டி ஈமான் இல்லை எங்கள்கிட்ட இன்னொருத்தன் படுற கஷ்டத்தை பற்றி நாங்கள் அதை ஃபீல் பண்ணலாட்டி அது இன்னொரு மனுஷன் கஷ்டப்படுறத ஃபீல் பண்ணலாட்டி எங்கள்கிட்ட அது இல்லை அதான் இப்போ ரஹமத்துல்லில் ஆலமின் என்ற கான்செப்ட் எல்லாம் உடைச்சிட்டு போயிட்டு மாதிரி அப்படி ஒன்று இல்லாட்டி உலகத்துக்கு அருட்கடை ரசூலில் வந்துக்கிறார் அப்போ அவரை பின்பற்ற எங்கள்கிட்ட ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது எந்த அளவுக்குன்னா இஸ்லாம் ஒரு உயிரினம் ஏதாவது ஒரு உசுருள்ள ஒரு விடயம் ஒன்று அது மிருகமாக பறவையாக இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டுச்சுன்னா அதுக்கு நாங்கள் ஒரு ரஃபத் ஒரு இறக்கம் வரணும் எங்கள்கிட்ட ரஹ்மத் எங்கள்கிட்ட வரணும் இப்போ இந்த விஷயம் எல்லா மனிதன்ட்டும் இயல்பாக இருக்கும் நல்ல ஹியூமன்ன்ற வந்துட்டு இருக்கும் அந்த ஹியூமனிட்டி அப்போ இது டிகராகி சில ஆட்கள் ஹெல்ப் பண்ண பார்த்தாங்க இரவு நேரங்களில் ஒழிச்சிட்டு வந்து சில இவனால் எந்த அளவு பிளான் பண்ணினாலும் எவ்வளோதான் பாதுகாத்தென்றாலும்
இந்த டெக்னாலஜி இந்த அளவுக்கு இல்லாதால ஏதோ ஒரு வழியில் ஊடுருவி புகுந்து சில ஹெல்ப்களை பண்ண வந்த ஆட்களையும் சிலரை பிடிச்சி தடுத்தாங்க, சிலரை போகவிடலை. அதை மீறி சில உதவிகள் நடந்துச்சு, இல்லைன்னு இல்லை. ஆனால் அதையும் தடுக்கிற அளவுக்கு அவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள். அப்போ 3 வருஷம் இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏழுமாச்சு குறைசி காப்புகளுக்கு. அது ஒரு நல்ல உதாரணம் தான் ஹதிஜா நாயகி ரசூலோட உள்ளுக்கும் கதிஜா நாயகம் உள்ளுக்குகிற அதில் ஹக்கீப் இப்னு ஹிசாம் என்பவர் கதிஜா நாயகியோட ஒரு தொடர்பான ஒரு ஆள், ஒரு ஃபேமிலி வைஸில் தொடர்பு. அவர் இங்கால பக்கத்து இருக்கிறார். அப்போ இவர் கொஞ்சம் கோதுமை என்று தான் வருது அன்றைக்கு அந்த வீட் அதுகளை கொஞ்சம் கொண்டு போகும்போது அபூஜஹல் இடையில பிடிச்சி தடுக்கிறார். அப்படி அபூஜஹல் தடுத்து போக இல்லாதவங்க பெரியரை தாண்டி போக இயலாது. அப்போ அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது கண்டினியூவாக நடக்கும்போது ஹியூமனிட்டி வேலை செய்கிறது அனுப்பி இன்னொரு ஆள் கொண்டு போகிறார். அபுல் புக்தரின் ஒரு ஆள் அபூஜஹலை தடுத்து இவர் அனுப்புகிறார். அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னால் எந்த தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்குள்ளேயும் சில உதவிகளும் அந்த இடத்துல நடந்திருக்குது. அப்போ இப்படியான ஒரு சிச்சுவேஷன் ஒன்று தான் இதில் இருந்தது. இதில் இருந்து 3 இயர்ஸ் இந்த வேலை நடந்து கொண்டு போகுது. இப்போ 3 இயர்ஸில் வந்து எங்களுக்கு தெரியும் 4 மாதம் வந்து அதுலேயும் ஒரு கெட்ட விஷயம் இருந்தாலும் ஒரு 4 மாதம் நல்ல வேலை செஞ்சேன். அந்த புனித 4 மாதங்கள் சேக்ரெட் 4 மந்த்னு சொல்லி அதெல்லாம் ஹஜ்ஜும் வரும். அப்போ அந்த ஹஜ் சீசன் டைமுக்கெல்லாம் அவங்களுக்கும் வெளியே வரலாம். அப்போ அதில் அந்த தடை இல்லை. அப்போ அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறாங்க. இந்த கஷ்டமான காலங்களை ஒரு பேலன்ஸ் பண்ணின ஒரு டைம் தான் அந்த டைம். அப்போ அதுக்குள்ள அபூ தாலிப் வந்து எப்பயும் பேக்கப் இருந்தார். இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறேன் தகி அந்த 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 டீம் அப்படியே அந்த பாய்காட்டுக்கு உள்ளாகிக்கிற ரசூல்லாவுக்காக தானே. ரசூல்லா கொடுத்த விஷயம் முடிஞ்சு தானே. ஆனால் ரசூல்லாவை பாதுகாக்கிறதுக்கு அபூ தாலிப் அவரால் ஏழுமான அவ்வளோ வேலையும் செஞ்சார். கிட்டத்தட்ட அபூ தாலிபோட வயது அந்த டைமில் இருக்கணும் 75க்கு 80க்கும் இடையில. ஏன்னா பாய்காட்டுக்கு பிறகு வர நிகழ்வுல வந்து 80 வயசுன்னு வருது. அப்போ அவர் வயசு எடுத்து பாருங்கள், ஒரு 77 78 அது மாதிரியான டைமில் அவர் என்ன செஞ்சார். அவர் படுக்கிற அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் இரு அதில் ரசூல்லா படுக்க வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆள் டெய்லி ஒரு ஆளை பேக்கப்பில் வச்சுக்கொண்டு கொஞ்சம் அலர்ட் ஆயிரிங்கோ இவர் விஷயத்தில் இருந்துட்டு அவர் இடத்த மாற்றி அபூ தாலிப் இடத்த மாற்றி தூங்குற அளவுக்கு இந்த 3 வருஷம் போயிருக்குது. ஏண்டா டார்கெட் பர்சன் ரசூல்லா தானே. அப்போ ரசூல்லாவை நாங்கள் இப்படி சரி பாதுகாக்கணும்ன்றதுக்காக காஃபிர் முஸ்லீம் எல்லாரும் சேர்ந்து இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டு தான் 3 வருஷம். அதுதான் அதில் உள்ள அடுத்த பாதி. அந்த குடும்பம் இன்னொரு எங்கடவன் இன்னொரு ஃபீலிங் கொண்ட டிகர் பண்ணி விட்டதால அபூ தாலிப் அந்த வேலை நடந்துச்சு. அப்போ அந்த சீசன் டைமில் வெளியே வருவாங்க போவாங்க. அதை ரசூல்லா பயன்படுத்தி கொண்டார். என்ன தெரியுமா, என்ன நடந்தாலும் சரி ரசூல்லா அந்த டைமில் வந்து அவரோட தாவா வேலையை, அதாவது மக்காவுக்கு வெளியிலேருந்து வருவாங்களா அந்த ஹஜ் சீசனுக்கு முழு அரப் பகுதியிலேருந்து வருவாங்க. அப்போ மக்காவுக்கு வெளியிலேருந்து வர ஆட்களை சந்தித்து அவரோட இஸ்லாத்தை அவங்களுக்கு எத்தி வைக்கிற வேலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அந்த பாதுகாப்பான பீரியடுகளில் ஹஜ் பீரியடுகளில் அந்த 3 வருஷம் ரசூல்லா செஞ்சுட்டு தான் வந்தார். அப்போ என்னென்னா அவருக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை அவர் செஞ்சுக்கிறார். ரசூல்லாவுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை வெளியில் செஞ்ச பகுதி இப்படி வருது, உள்ளுக்குள்ளேயும் அதே மாதிரி ப்ரொசஸ் நடந்திருக்கும். அதை பற்றின ரிவாயத்துக்கள் வந்தில்லை, தெளிவாக எங்களுக்கு கிடைக்குதில்லை. ஆனால் நடந்திருக்கணும். வேண்டாம் அதுக்கு பிறகு ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ள ஹிஜ்ரத் நடக்குது. எல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு உள்ளுக்குள்ள, மேக்சிமம் 15 வருஷத்துக்குள்ள முழு மக்காவும் சரண்டர் ஆகுது ரசூல்லா. அப்போ முழு மக்காவும் சரண்டர் ஆகுது. அதே நேரம் ஹிஜ்ரத் வரும்போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு பலர் அடுத்த பக்கத்துலேருந்து வராங்க காபிர்கள்லேருந்து. அப்போ இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கணும் இப்படியான ஒரு சிச்சுவேஷனில் தான். உள்ளுக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய நடத்தையாக இருக்கலாம்,
அல்லது பேச்சாக இருக்கலாம். சில வேளை நாங்கள் உங்களோட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் ஹெல்ப் பண்ணுறோம் இந்த லெவலுக்கு ஒரு டீம் ஒன்று சரி மாறி இருக்கும். அப்போ அதனால தான் மக்கா வெற்றியெல்லாம் அவ்வளோ இலகுவாக நடந்தது. அப்போ இந்த இடத்த இந்த பாய்காட்டுக்கு உள்ளாகி இருந்தாங்களே அந்த இடத்த வந்து அந்த ரசூல்லா பிறகு மக்கா வெற்றி ரசூல்லா விரட்டப்பட்டு பிற்காலத்தில் வந்த நேரம் கூட எங்களுக்கு எங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பாதிப்பு செலுத்த அல்லது எங்களை மாற்றின அல்லது இஃபெக்டான ஒரு இடம் ஒன்று இருந்த எங்களோட லைஃப்பில் எங்கேயாவது வேறொரு நாட்டில் இருந்துங்களே ஒரு உதாரணமாக யூனிவர்சிட்டி நான் படித்த ஒரு யூனிவர்சிட்டி ஒன்றுனா அதில் தான் நாங்கள் எங்களை ஷேப் பண்ணி வெளியே வந்துக்கிறோம்னா நாங்கள் அங்கே போகச்செல்லாம் எங்களுக்கு அந்த நாட்டுக்கு போனோம்னா அந்த இடத்துக்கு போகணும்னு ஒரு ஃபீலிங் கொண்டு வரதானே அது அது மாதிரி ரசூல்லா மக்காவுக்கு வந்தால் இந்த இடத்துக்கு கட்டாயம் ரசூல்லா நான் போகணும்னு போய்கிறார். இந்த ஒதுக்கப்பட்டு இவங்க இருந்தாங்க இந்த 3 வருஷம் அந்த இடத்துக்கு காரணம் என்னென்னா இன்னும் பெரிய ஒரு அவங்க செஞ்சது வந்து நெகட்டிவ் மாதிரி வெளியால் விளங்கினாலும் அதில் பாசிட்டிவாக பல விஷயங்கள் நடந்திருக்குது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்த மறக்காமைக்கு இருந்திருக்கிறாங்க. இப்படி 3 வருஷம் போகும்போது இதை திரும்ப கேன்சல் ஆகுது தானே ஒரு இடத்துல. அப்போ அதுலேயும் பங்கு கொண்டது வந்து அவ்வளோ பேரும் காஃபிர்கள் தானே அந்த வேலையும் செஞ்சு. நான் சொன்னேன் ஏற்கனவே அந்த ஹியூமனிட்டின்ற ஒரு அம்சம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அந்த ஹியூமனிட்டின்ற பகுதி வந்து அந்த இடத்துலையும் வேலை செய்து கடைசிக்கு அவர்களாகவே அதில் ஒரு டீம் ஒன்று வெளிவந்து 5 பேர் கொண்டு ஒரு டீம் ஒன்று ரெடி ஆகிறாங்க. ரெடியாகி நாங்கள் இதை கிழிக்கணும் இந்த 2 விஷயத்தில் நாங்கள் அதில் பார்க்கணும். ஒன்று ஹியூமனிட்டி, 2வது இதில் அகப்புட்டீர வந்து முஸ்லீம் மட்டும் இல்லையே முஸ்லீம் அல்லாத ஆட்களும் இருக்கிறாங்க சில பேர். அந்த அந்த ரீசன்லேயும் அந்த 5 பேர்களில் சிலர் சேர்ந்திருக்கலாம். அப்போ அதில் முதலாவது வந்து சேர்றால் வந்து ஹிஷாம் இப்னு அம்ர். இவருடைய வேலைன்னு சொன்னால் இவர் நைட் டைமுக்கு இவர் கேள்வி சொன்னால் போய் சாப்பாடுகளை கொடுத்துட்டு வருவார். இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தார். அந்த ஏற்கனவே ஹக்கீம் இப்னு ஒரு ஆள் சொன்ன ஹக்கீம் இப்னு ஹிசாம் அது மாதிரி இவர் ஹிஷாம் இப்னு அம்ருன்றவர் இவர் சாப்பாடுகள் 7 மணி நேரம் கொண்டு போய் கொடுக்குற அது மாதிரியான வேலையில் அவரால் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார் போகிறார் இவர்கிட்ட ஜுஹைர் என்றவரை சந்திக்கிறார். விலங்கு தான் சில ஆட்கள் இதுக்கு சப்போர்ட் ஆகிப்பாங்கன்னு சொல்லி அந்த ஜுஹைர் என்றவரை சந்தித்து இவர் சொல்கிறார் இப்போ பாருங்க உனக்கு ரதீத்த அந்த அக்குல தாம நீ செட்டிஸா சாப்பிட்றியா நீ நல்லா சாப்பிட்றாய் அதே போல் வத்தாஷ்ரபு ஷராப் நீ குடிக்கிறாய் தண்ணீர்களோ அல்லது ட்ரிங்க்ஸோ குடிக்கிறாய். ஆனால் உன்னோடு இருந்த ஒரு ஃபேமிலி அவங்களோட சிச்சுவேஷன் உனக்கு தெரியுமா? அதாவது தெரியும் அவங்களெல்லாம் அடுத்தாக்கெல்லாம் சாப்பிடாமக்கு குடிக்காம இருக்கும்போது எப்படி குடிக்கிறாய் உனக்கு அது ஏழுமா இந்த மாதிரி அப்படி ஒரு கேள்வி அவர் கேட்குறார். இப்போ அவர் கேட்குறார் நான் என்னத்தை செய்ய நான் ஒரு ஆளாக இருந்துட்டு ஆனால் ரஜுலுன் வாஹித் நான் மட்டும் இருந்துட்டு என்ன செய்ய என்னோட இன்னொருத்தர் இருந்தால் நான் இதுக்கு எதிராக வேலை செய்வேன்றேன். இப்போ என்னென்னா இந்த ஹிஷாம் இப்னு அம்ருன்றவர் வந்து அவர் இன்னொரு ஆள் தூண்டுறார். அந்த இடத்துல போய் மறைமுகமாக இன்டைரக்ட்லி பேசுகிறார். அவர் இப்படியெல்லாம் நடக்குது நீ ஏன் சும்மா இருக்கிறாண்டு அவர் போய் கேட்கல இதெல்லாம் இது கிளிக்கணும் இது பண்ணணும் வாங்கலாம் என்னோட சேர்ந்துட்டு அவர் கேட்கல. இவரும் அதுக்கு ரெடி இல்லாமக்கி இவர் சும்மா கேட்குறார். அவர் அந்த வேயை பாருங்க அணுகின முறை அவர் போய் கேட்குறார் ரைட் இப்படியெல்லாம் நடக்குது நீ உனக்கு செட்டிஸா அவர் கேட்குற நான் மட்டும் இந்த என்ன செய்ய என்னோட இன்னொரு ஆள் தான் நான் செய்வேன். அப்போ அவர் சொல்ல நான் நிற்கிறேன் நான் உன்னோட இருக்கிறேன் கதுவதை வஜத்த ரஜுலன் இப்போ இந்த இடத்துல ஒரு ஆளை கண்டுட்டாய் நீ இப்போ இந்த ஒரு ஆளில் ஒரு அவைலபிள் ஆகிறார். அப்போ அவர் யார் ஃபமன் ஹுவர் அவர் சொல்கிறார் காலை அண்ணா நான். அப்போ ஜுஹைர் சொல்கிறார் சரி என்னோடவா இன்னொரு ஆளை தேடுவோம் நான் நீ மீறி தானே இன்னொரு 3வது ஆளை தேடுவோம். அப்போ 3வது ஆளாக போகிறான் முத்தாயிப் இப்னு அதி. முத்தாயிப் இப்னு அதியை பற்றி
நாங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தோம். அவர் எப்பயும் ரசூலோட பக்கத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தவர். என்னன்னா தாயிஃப்ல இருந்து வந்த நேரம் ரசூல்லா பொறுப்பெடுத்து யாரும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பொறுப்பெடுத்தவர் அவர் தான். இப்போ அவர் பிற்காலத்திலையும் ரசூல்லாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அப்போ முத்தைப் இப்னு அதி அவரை பொறுத்தவரையில் அவர்கிட்ட போய் இதே கேள்வியே கேட்குறாங்க ஒன்றும் தெரியாம மாதிரி. இப்படி உனக்கு செட்டிஸாக இருக்கலாம் அவனுக்கு கேட்குறா, ஓ யார் 7 நான் மட்டும் என்ன செய்ய? அப்போ சொன்னாங்க, இல்லை நாங்கள் கேட்குறோம் வாங்கன்னு சொல்லி. அதே போல் அபுல் புக்தரி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோமே, அந்த கைஜானாய்க்கு சாப்பாடு கொண்டு போகும்போது ஹெல்ப் பண்ணினவரால் இவரும் அதே வேலையை செய்கிறார். அதே போல் ஜும்ஆ இப்னுல் அஸ்வத் 5வது ஆள். இந்த 5 பேரும் முடிவெடுக்கிறாங்க, அப்போ நாங்கள் போயிட்டு இந்த வேலையை செய்வோம்னு சொல்லி போட்டு கிழிக்கிறதுக்கு போகிறாங்க. உண்மையிலே எழுதி வச்சதுக்கு என்ன, அங்கே கிழிக்க போச்சல அது கிழிஞ்சு முடிஞ்சு. ஏன்னா கரையான் சாப்பிட்டு அதில் அந்த பிஸ்மில்லாஹி அந்த ஆரம்ப பகுதி அந்த பகுதி மட்டும்தான் அதில் மிச்சம். பிஸ்மிகல்லாஹும் தொடங்கி எழுதினா அந்த வேர்டை தவிர மற்ற எல்லாம் அரிக்கப்பட்டு முடிஞ்சு. அப்போ இருந்த மிச்சத்தையும் எடுத்து போட்டு அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வராங்க. இந்த டீம் வெளியே கொண்டு வரும்போது தான் அதோடு தான் இந்த பிரச்சனை முடியுது. அதிலே சமரி என்னன்னு சொன்னால், குறைசிகள் இதுலேயும் ஃபெயிலியர். அப்படி தடுத்து வச்சு அவங்க ரசூல்லா கொடுக்கல. 3 இயர்ஸ் அவங்க சர்வைவ் பண்ணிட்டாங்க. அடுத்த சைட் 3 இயர்ஸ் அவங்க அந்த சிச்சுவேஷனில் அந்த சேலஞ்சை சர்வைவ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அவங்க அதில் வெற்றி பெறுறாங்க. அப்போ இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் நடந்த சம்பவங்களை பார்த்தா உண்மையிலே அல்லாஹு தாலாவுடைய இது ஒரு ஏற்பாடு மாதிரி. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போ வந்தாலும் நஹ்னு நாசிலூன கதன், ரசூல்லா மக்கா ஃபஸ்ட்டுக்கு இப்போ மதீனாவுக்கெல்லாம் பேய்த்து ஃபஸ்ட் டைம் திரும்ப மக்காவுக்கு வந்து மக்கா வெற்றி தானே. அதில் ரசூல்லா சொல்கிறார், நஹ்னு நாசிலூன கதன், நாளைக்கு நாங்கள் இந்த பிஹீஃபி பனி கினானா, அதுதான் அந்த இடத்துல பேர், அந்த இடத்துக்கு நாங்கள் போகணும். வெளியிலையா? அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் போய் அந்த இடத்த பார்த்துட்டு வரணும், அந்த இடத்த கொஞ்சம் நாங்கள் விசிட் பண்ணிட்டு வரணும்னு ரசூல்லா சொல்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடம் இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்துடைய வெற்றியில் பெரும் பங்களிப்பை ரசூல்லாவுக்கு செஞ்சுருக்குது. எங்களுக்கு விளங்கினதுக்கு ஒரு கஷ்டப்படுத்தின மாதிரி இருந்தாலும் அது உண்மையிலே கஷ்டப்படுத்தினது இல்லை. அந்த இடத்துல ஒரு ஷேப் பண்ணின ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் ஒன்று நடந்துக்குது. அதில் தெளிவாக விளங்குற அதில் அவங்களோட பக்கத்தாலே அதை கிழிச்செறிகிற அளவுக்கு, அதை இல்லாமல் ஆக்குற அளவுக்கு ஒரு டீம் ஒன்று அவங்கள்ட்ட உருவாகி அதில் அவங்க ஃபெயிலியர் ஆகிறாங்க. இதில் நாங்கள் எடுக்க வேண்டிய லெசன்ஸ் என்னன்னு சொன்னால், சில முக்கியமான லெசன்ஸ் அதை மட்டும் நாங்கள் கொஞ்சம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த ஒரு 3 இயர்ஸ் உள்ள கூட அவங்களுக்கு தெரியும், இப்போ எந்த ஒரு யுத்தம் ஒன்று நடந்தாலும், வேறு காசா யுத்தமாக இருக்கலாம், அல்லது இதுக்கு முன்னுக்கு நடந்த பல விஷயங்களாக இருக்கலாம், அந்த நாடுகளுக்கு இடையில் நடக்கிற யுத்தமாக இருக்கலாம், அல்லது இன்டர்னலி நடக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். இதில் அந்த ஒரு மோசமான ஒரு டீம் ஒன்றோட என்ன அந்த ரியல் பேஜ் வந்து அப்படியே டிஸ்க்ளோஸ் பண்ணப்படுற உலகத்துக்கு. நாங்கள் நினச்சிட்டு இதான் இவங்களாம் நல்ல மண்டு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பகுதி அப்படியே இவங்கெல்லாம் இப்படியான ஆட்கள் தான்ன்றது அடுத்த பக்கத்துக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணப்படும். அது அவங்களுக்கும் தெரியாது அது நடக்கிறது. ஒரு அட்டாக் ஒன்று நடத்திட்டு வருவாங்க, ஆனால் அது உண்மையிலே பிறகு அனலைஸ் பண்ணி எல்லாம் ப்ராட்காஸ்ட் ஆகி அதை பற்றி எல்லாம் பேசப்படும் போது நடக்கிறதுன்னு சொன்னால் இவங்களோட ஒரு இந்த உண்மையான பகுதி, அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், ஒரு உண்மையான விஷயம் அப்படியே உலகத்துக்கு வெளிக்கொணரப்படும். அப்போ இந்த குறைஷி காபிர்களுடைய இந்த மக்கா இவங்களோட அவ்வளோ ரியாலிட்டியும் வந்து இந்த 3 வருஷத்தில் அடுத்தடுத்த நாடுகளுக்கு அந்த ஹஜ் டைமில் இருக்கலாம், அல்லது பிஸ்னஸுக்கு வர டைமில் இருக்கலாம், இவர்கள் இப்படியான ஆட்கள் தான்ன்றது டிஸ்க்ளோஸ் பண்ணப்பட்டதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ இதனால தான் இதுக்கு பிறகு அபிசீனியாவாக இருக்கலாம், அல்லது மதீனாவாக இருக்கலாம், அங்கே போகும்போது ஒரு
ஒரு ரெக்கக்னிஷன் ஒன்று வருது அந்த முஸ்லீம்களுக்கு. அங்கே போகும்போது ஏதோ ஒரு ரெக்கக்னிஷன் ஒன்று வருது, அது ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் வருது. அப்போ இது மாதிரியான நிகழ்வுகள் ஊடாகவும் அது ஏற்கனவே போயிருக்கு, இவங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கோ, இவர்கள் கஷ்டத்துக்குள்ளாக்கப்படுகிறாங்க, இப்படி இப்படி எல்லாம்ன்றது இந்த 3 வருஷம் இந்த நிகழ்வால் கட்டாயம் போயிருக்கணும். அது பக்கத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் அது அந்த மெசேஜ் போயிருக்கும். தெரியும் தானே, பிஸ்னஸுக்கு வர எல்லான்ட்டையும் வந்து பாஞ்சு எடுத்ததுக்கு போகிறோம், அவசரமாக வந்து எடுத்ததுக்கு போகிறோம், அந்த அது பேசிப்படுது அந்த மனுஷன் வாயில். அப்போ இப்படியான விஷயங்கள் வந்து பின்னுக்கு முஸ்லீம்கள் அந்த நாடுகளுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு ரெக்கக்னிஷனை கொடுக்கறதுக்கு அவங்களாகவே ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சம்பவம் தான் இதில் முதலாவது ஒரு முஸ்லீம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை. அதாவது என்னென்னா, குர்ஆன் தெளிவாக சொல்லுது தானே உங்களுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு எது நடந்தாலும் அது நலவு தானே. ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நலவு தான். அப்போ அந்த தியரி படி பார்த்தா இந்த இடத்துல பெரிய ஒரு நன்மை ஒன்று அல்லாஹ்தாலா அந்த பகுதியில் வச்சிருக்கிறாங்க. அதே போல் இஸ்லாம்ன்றாலே சோதிக்கிற முக்கியமான பண்பை வந்து பொறுமையை தானே சோதிக்கிறேன். இஸ்லாம்னாலே நாங்கள் பொறுமையாக இருக்கிறோமான்றதை சோதிக்கிறதானே இஸ்லாம். கண்ட்ரோலாக, செல்ஃப் கண்ட்ரோலாக நாங்கள் இருக்கிறோமான்றதை சோதிக்கிறதானே இஸ்லாம். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சோதனை, இந்த இடத்துல முஸ்லீம்கள் அவங்க இந்த சோதனையை பொறுமையோடு எதிர்கொள்கிறாங்களா, அல்லது எல்லாம் விட்டு போட்டு இல்லை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு போயிடுறோம், அடுத்த கேம்புக்கு நாங்கள் போகிறோம், எங்களுக்கு கஷ்டப்படையலாதுன்னு போகிறா, அல்லது இருக்கிறான்றதை ஒரு சோதிச்ச ஒரு இடம் உண்டு. அப்படி சோதிக்கப்பட்ட சமூகங்கள் தான், இப்படியான கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு பலவீனப்படுத்தப்பட்ட சமூகங்கள் தான் பின்னுக்கு பெரும் ஆட்சிகளை பெற்றுக்கொண்ட அல்லது உலகத்தை ஆட்சி செய்த சமூகங்கள் அப்படியான ஆட்கள் தான். உதாரணம் இப்ராஹிம் நபியோட லைஃப் எடுங்களேன். இப்ராஹிம் நபிக்கு வராத சோதனையா? எல்லா வகையான சோதனையும் வருது. ஆனால் கடைசிக்கு என்ன நடக்குது? அவருடைய மார்க்கம் டொமினண்ட்டாக மாறுது. மூசா நபியுடைய எங்களுக்கு சில உதாரணம் எடுக்கக்கூடிய சம்பவங்கள் எடுத்து பாருங்க. அவருடைய லைஃப்பில் வர சோதனையா? கடைசிக்கு அவர் அடுத்த பக்கத்துக்கு வரார். நபிமாரை எல்லாரும் எடுத்து அப்படித்தான் எங்களுக்கு எடுக்கலாம். அதாவது இஸ்லாம் ஈமானோட கண்ணோட்டத்தில் பார்த்தா. அதே மாதிரி அடுத்த பக்கத்தில் முஸ்லீம் அல்லாத என்று பாருங்களேன், பெரிய பெரிய இந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச ஆட்கள், இந்த இன்வென்ஷன்களை செஞ்ச எல்லாரும் வந்து ஒரு ஒரு டெடிக்கேஷன் ஒன்று இல்லாமக்கு, ஒரு பேஷன், ஒரு பொறுமையாக இல்லாமக்கு அவன் அந்த இடத்துக்கு வரையலாது. ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சேன்னு அவன் அதுக்கு பல ப்ரொசஸை தாண்டி இருக்கணும். தூங்காத இரவுகள் எத்தனை இருக்கலாம், அல்லது ஃபெயிலியர்ஸ் எத்தனை இருக்கலாம், எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கணும். இருந்தால் தான் அந்த இடத்துக்கு அவனுக்கு வரலாம். அப்போ இப்படி பல உதாரணம் சொல்லி கொண்டு போகலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஒன்று தேவைண்டா, அல்லது ஏதோ ஒரு சக்ஸஸ் ஒன்று தேவைண்டா, பின்னுக்கு பெரிய ஒரு எஃபர்ட் உண்டு, பொறுமை ஒன்று தேவை. இப்போ குர்ஆன் இதை தெளிவாக சொல்லுது என்ன, கஷ்டப்படுற ஆட்களுக்கு, அதாவது பலவீனப்படுத்தப்பட்டு உலகத்தில் கஷ்டப்படுற ஒரு ஆட்களைத்தான் அலல்லதீன் உஸ்துல் இஃபூஃபில் அர்லி, அவர்கள் பலவீனப்படுத்தப்பட்டிருப்பார்கள், அவங்களுக்கு தான் நாங்கள் பல விஷயங்களை கொடுக்குறோம். அதை எப்படி சொல்கிறோம் அல்லாஹ் தாலா, வனஜி அலஹும் ஐம்மத்தன், அவங்கள தலைவராக ஆக்குவோம், இமாம்களை ஆக்குவோம். அதே போல் அல்லாஹ் தாலா சொல்கிறோம் வனஜி அலஹுல் வாரிசீன், அவங்களுக்கு பெரிய ஒரு ஜென்ரேஷன் உண்டு பின்னால் வரும், அவங்கள ஃபாலோவர்ஸ் பின்பற்றி கொண்டு வரக்கூடிய பெரிய டீம் உண்டு, பல வருடக்கணக்கு அவங்களோட இருக்கும், அவங்களோட செஞ்ச அந்த வேலைக்காக அவங்கள ஃபாலோ பண்ணுற ஒரு டீம் ஒன்று இருக்கும். அதே போல் வனுமாக்கின் அலகும் பில்லர், அவங்களுக்கு இந்த உலகத்தில் நல்ல ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவரை கொடுப்போம். அதே போல் அதே மாதிரி அடுத்த சைடுக்கு இப்படியான ஆட்களை, பொறுமையாக இந்த ஆட்களுக்கு நாங்கள் வெற்றியை கொடுப்போம். அதே போல் அவங்களுக்கு எதிராக வேலை செஞ்சாங்களே, அவங்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் தாலா சொல்கிறான் ஃபிரௌன், ஹாமான், அதாவது லீடரை சொல்கிறான் ஃபிரௌன், ஹாமான் அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்த ஆட்கள். அதே போல் அது மட்டும் இல்லை வஜுனூதஹுமா, அவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணின அந்த சோல்ஜர்ஸ், அதாவது அவங்களோட பெட்டாலியன் படை, அவர்களுக்கு நாங்கள் இப்படி ஒரு நல்ல சைடு ஒன்று இவங்களுக்கு கிடைக்கிது, உங்களுக்கு மோசமான ஒரு நிலைமை வந்து வரும்ன்றதையும் காட்டுவோம்னு அல்லாஹ் தாலா சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி இங்கே நடக்குது, இவங்க கஷ்டப்படுத்தப்படுறாங்க, பின்னுக்கு என்ன நடக்குது, அவ்வளோ பொசிஷனும் இவங்களுக்கு வருது. அந்த இடத்துல கஷ்டப்பட்ட ஆட்கள் சாத் இப்னு முஆதா இருக்கலாம், அல்லது உமர் அலியாக இருக்கலாம், அலீர் அலியாக இருக்கலாம், பின்னுக்கு என்ன வராங்க, தலைவராக மாறுறாங்க, உலகமெல்லாம் பிடிக்கிறார்கள், எல்லாம் நடக்குது.
அவங்கள எதிர்த்தாக்கல் இருக்கும். அதே போல் அடுத்த சைடும் இவங்களை காட்டப்பட்டுட்டு அவங்க அழிக்கப்படுறாங்க. அப்போ அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல நாங்கள் கட்டாயம் படித்து கொள்ளணும். எங்களோட லைஃப்லேயும் ஏதாவது கஷ்டங்கள், துன்பங்கள், சேலஞ்சஸ் வந்தால் அந்த இடத்துல இதுகளை ஞாபகப்படுத்திக்கொண்டு நாங்கள் பொறுமையாக போகணும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன மாதிரி அந்த 3 year பீரியட் வந்து பெரிய ஒரு ட்ரைனிங் பீரியட். அவருக்கும் தான் அடுத்த மக்களையும் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு அது ஒரு சந்தர்ப்பமாக படித்து ஆக்கி கொண்டார்கள். அதான் உமர் அலி பின்னுக்கு சொன்னார் என்ன தெரியுமா? அஃப்லலு ஐஷின் அதிரக்னாக பிஸ்ஸபர். உமர் அலி சொன்னார் சொல்லிக்கிறார், மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை நான் பெற்றுக்கொண்ட எப்பன்னு சொன்னேன், கஷ்டப்பட்ட காலத்தில் நான் ஒரு பெஸ்ட் லைஃப்பை நான் அனுபவிக்க வந்து நான் கஷ்டப்பட்ட டைம் தான். அதுதான் என் வாழ்க்கையில் மிக நல்ல பல பாடங்களை படித்து கொண்டு பல விஷயங்களை அந்த இடத்துல அதை படித்து கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன் அவர்களுக்கு இருந்தது. அதே போல் இன்னொரு விஷயந்தான், நாங்கள் எங்கட என்ன டார்கெட்டை நோக்கி எங்கட விஷனை நோக்கி எங்கட மிஷனில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எங்களை சுற்றி அல்லாஹ் தாலா அந்த தேவையான ஆட்கள்லாம் உருவாக்குவான். அப்போ இந்த இடத்துலையும் பாருங்க, பலர் வந்து இவங்களுக்கு உதவி செய்ய வராங்க தானே. உதாரணம் முத்தைப் இப்னு அதி. உதாரணத்துக்கு ஒரு ஆளை தெரியும். முத்தைப் இப்னு அதியை பொறுத்தவரையில் அவர் பத்ர் யுத்தத்தில் கொல்லப்படுற போல. அதான் அது பத்ர் யுத்தத்தில் அவர் கைதாகி இருந்தால், உதாரணம் முத்தைப் இப்னு அதி கைதாகி இருந்தால் நான் அவர் ரிலீஸ் பண்ணிப்பேன் ரசூலுல்லாஹ். அவரோட எல்லாரும் ரிலீஸ் பண்ணின மாதிரி அப்படியே அவருக்காக நான் எதையும் செஞ்சிருப்பேன். இந்த மாதிரி ஒரு வேர்டிங்கில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார். காரணம் என்ன தெரியுமா? முத்தைப் இப்னு அதி இஸ்லாத்துக்கு வரலாம். நான் அந்த அளவு ஒரு இடத்த ரசூலுல்லாஹ்விட்ட எடுக்கிறேன்னு சொன்னால் அப்படியான ஆட்கள் அடுத்த கேம்பில் இருப்பாங்க. அப்போ அவர்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை இப்போ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்லாம் இந்த இடத்துல அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்போ அதுலேயும் எங்களுக்கு ஒரு இந்த முஸ்லீம் அல்லாதவன்ட்டு பல விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம் எடுத்து இந்த சந்தர்ப்பம் எடுத்து காட்டுது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேலையில் அவர் ஒரு நாளும் ஸ்லோவாகல. ஷேக் அல் கஸாலி இந்த ஃபிக்ஹு சீரா என்ற புஸ்தகத்தில் இந்த சம்பவத்தை எழுதி போட்டு அவர் ஒரு வசனத்தில் சொல்கிறார், இஸ்லாம் அதிகமான ஹெல்பர்ஸ், அதாவது இஸ்லாம் முஸ்லீம்களை சேர்த்து கொண்டுன்னு சொல்லலை அவர். இஸ்லாம் அதிகமான இஸ்லாத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை கூடுதலாக சம்பாதித்து கொண்டது வந்து இந்த பீரியட்லேருந்து. எங்களுக்கு சார்பான சப்போர்ட்டர்ஸை கூடுதலாக தேடிக்கொண்டது வந்து கஷ்டமான பீரியட்லேருந்து சொல்கிறார். அப்போ அவருக்கு அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறார் என்னென்னா, இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரையில், இந்த தாவா பணியை பொறுத்த வரையில் அதில் கஷ்டங்கள் வந்து ஒரு நாளும் தாவா பணியை ஸ்லோவாக்கலை. மாறாக தெரியுமா நடந்துச்சு? ஒமுக்கன் அந்த ஒரு மரமாக ஒப்பிட்டு கூட மரத்தில் வேர், அதை கீழ்ப்பகுதி வந்து வேற கூடுதலாக போகிற அளவுக்கு மரம் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ கஷ்டமான பீரியட் வந்து அதிகமான அளவு வேர்களை உருவாக்கி டெப்த்துக்கு கொண்டு போயிடுச்சு, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதே மாதிரி அதிகமான பிரான்ச்சஸ் உருவாக்கி மேலாலையும் வளர செஞ்சு இந்த கஷ்டமான பீரியட் தான். இப்போ நாங்கள் எங்களோட மென்டாலிட்டி வந்து சேலஞ்சஸ் வரும்போது அடுத்த பக்கம் தானே, ஸ்லோவாகிறது தானே. ஆனால் உண்மையிலே இஸ்லாத்தை பொறுத்த வரையில் இஸ்லாம் ஸ்லோவாகல, கஷ்டமான பீரியட் எல்லாம் இஸ்லாம் வளர்ந்ததுன்றத இந்த சம்பவத்தை வச்சு சொல்கிறார். எனவே அதில் பல படிப்பினைகளுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா இதில் ஏற்படுத்திக்கிறான். இப்போ எங்களோட லைஃப்லேயே நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் எப்பயும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு மென்டாலிட்டியோடு நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது தான். அடுத்து அந்த ஃபேஸ் பண்ணுறதை எப்படி பிளான் பண்ணிக்கொள்வது, அந்த இடத்துல நாங்கள் எங்களோட டார்கெட்டை விட்டு போயிடாமக்கி
எப்படி ஃபேஸ் பண்ணிக்கொள்கிறன்றது தான் அதில் மிக முக்கியம். இப்போ இதுக்கு பிறகு தான் நடக்கிற நிலைமை இதுலேயும் ஃபெயில் ஆகினதுக்கு பிறகு அபூ தாலிபுக்கு ஒரு 80 வயசு. இப்போ அவர் யோசிக்கிறார், எனக்கு பிறகு யார் ரசூலா பாதுகாக்கிற இந்த ஒரு ஃபீலிங் அவர்கிட்ட வருது. அப்புறம் அடுத்த டீமில் குறைசி காஃபிர்கள்ட்ட இன்னொரு சைடில் அவனும் யோசிக்கிறான். எப்படி தெரியுமா, அபூ தாலிபுக்கு பிறகு ரசூல்லாவுக்கு எந்தியாலும் செஞ்சால் எங்களை பற்றி ஒரு மோசமான ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்றுமே இதாகிருமேண்டி. இவர் மௌத்தாகங்காட்டி இருந்துட்டு இவர் இருக்கங்காட்டி சும்மா இருந்துட்டு இவருக்கு பயந்துட்டு இவர் மௌத்தானத்துக்கு பிறகு ரசூல்லாவுக்கு ஏதாவது நாங்கள் செஞ்சோம்னா அது எங்களுக்கு பெரிய ஒரு பிளட் ஹிஸ்ட்ரி ஒன்று உருவாக்கிடும்னு சொல்லி அடுத்த பக்கத்தில் அவனால் யோசிச்சுட்டு முடிவு எடுக்கிறான். அபூ தாலிபோட போய் பேசுவோம். திரும்ப இன்னொரு நெகோசியேஷனுக்கு போகிறாங்க. 5 பேர் போகிறாங்க. அதில் உத்துபா ஷெய்பா வளமையான போகிற ஆட்கள் தான். உத்துபா ஷெய்பா போகிற, அபூ ஜஹல் போகிற, உமையா பின் ஹலப் போகிற, அதில் அபூ சுஃபியானும் போகிற. பெற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் பயப்படுறோம், நீங்கள் நல்ல மனுஷன் தான், ஆனால் நாங்கள் பயப்படுறோம், நீங்கள் மௌத்தாயினத்துக்கு பிறகு ஏதாவது நடந்தால் அரப்ஸ் இந்த கம்யூனிட்டி பிறகு சொல்லும் ஃபத்து ஈருனா பிஹில் அரப், அதாவது இவர் மௌத்தாகங்காட்டின் இவரை வெட்டு வச்சானோல் இன்னொரு மோசமான கதை உருவாக்கும். எனவே அப்படி ஒரு கதையில் வார்த்தை நாங்கள் விரும்பலை. அர்த்தம் என்னன்னா, நீங்கள் உசுரோடைக்கு செல்ல செஞ்சிடணும். அப்படித்தானே சமரி, நீங்கள் இக்கு செல்ல செய்யறா செஞ்சிருவோம், பார்த்தனாலும் செய்யுங்கன்ற மாதிரி. அவர் ரசூல்லாவை கூப்பிட்டு விஷயத்தை இப்படி சொன்னது பிறகு ரசூல்லா சொல்கிறார், நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்களும் நல்ல இடத்த எடுக்கத்தானே பார்க்குறீங்க. இப்போ அரப் கம்யூனிட்டியில் நீங்களும் அரப் ஹிஸ்ட்ரியில் நீங்களும் ஒரு நல்ல ஆட்களாக இருக்க பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதை செஞ்சால் முழு உலகமும் உங்களுக்கு கட்டுப்படும். இந்த அரபும் கட்டுப்படும், அஜமும் கட்டுப்படும். அஜபுன்னா அரபு அல்லாத ஆட்கள். அஜமின்னு சொல்கிற வந்து அரபு அல்லாத எல்லாரும் அஜமியன். அப்போ அரப்ஸும் அஜமியும், அதாவது அரப்ஸ் அண்ட் நான் அரப்ஸ் எல்லாரும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் தான் அவங்களுக்கெல்லாம் மன்னராக இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு முழுக்க கிடைக்கும் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ நீங்கள் யோசிக்க தேவை. ஒரு சின்ன ஒரு விஷயம் அதை மட்டும் செய்யுங்கன்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஓ அப்படின்னா செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அபூ ஜஹல் சொல்கிறேன். ரைட், ஒரு 25 பேர் மட்டும் பெய்த்திரு, அந்த 5 பேரோட சேர்ந்து ஒரு 25 பேர் டீம் ஒன்றா பெய்த்திரு. அப்படின்டா மிச்சமே அந்த எங்கட பாசையில் நாங்கள் உம்மா மீது சத்தியம்னு நினைச்சிட்டு வளமையா. அப்போ அவங்கள ஆச்சுறாங்கன்னா அபீக்க வாப்பா மீது சத்தியம், அதே டோன் தானே. அதை நீங்கள் அப்படி சொன்னா அதை 10 மடங்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வ முடியும். தேவைகளுக்காக தானே. இப்போ ரசூலுல்லாஹ் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி போட்டு அது இல்லாத எல்லாத்தையும் விட்டு போடுங்கன்ற. லா இலாஹ இல்லல்லா அது இல்லாத எல்லாத்தையும் நீங்கள் விட்டு விடுங்கள். அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் உலகத்தில் நீங்கள் தான் முழு உலகத்துக்கும் அரபு அல்லாத எல்லாருக்கும் தலைவராக மாறலாம். உண்மையிலே பிறகு நடக்கிறது தானே. பிறகு முழு உம்மத்தும், அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால் மூசா பின் நுசைர் பிறகு குலஃபா ராஷிதுங்கிற காலம் வந்து அப்படி முஸ்லீம்களோட பரவல்னா அட்லாண்டிக் போர்டருக்கு வரார். நார்த் ஆப்பிரிக்காவில் வந்து அப்படியே ஒவ்வொரு நாடாக வந்து அட்லாண்டிக் போர்டருக்கு அவரோட குதிரையோட வந்து கடல் சொல்கிறார், இதுக்கு அங்கெல்லாம் எனக்கு விளங்குதில்லை, நிலமில்லை. அவரோட பாஷை சொல்கிற நிலமில்லை, இருக்காங்கல்ல கடல் தானே இருந்தால் நான் போய் அங்கேயும் நான் இஸ்லாத்தை கொண்டு போவேன்ன்றார். அப்போ அர்த்தம் என்னென்னா, எங்கே இடம் இருக்குதோ அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருந்துச்சு இஸ்லாம். அந்த அளவு ஒரு பவர்ஃபுல் ஒரு பவராக மாறிச்சு. எங்கே போனாலும் ஸ்பெயினில் அநியாயம் நடக்கச்சல கூப்பிட்டு எடுத்து யார் முஸ்லீம்கள், அதாவது நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கிற முஸ்லீம்களை தான் உடனே கம்யூனிகேட் பண்ண லேசி தானே. ஸ்பெயின் பார்டர் சதர்ன் பார்டர்லேருந்து கம்யூனிகேட் பண்ணி இவங்க அங்கே எடுத்து தான் அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கணும். அந்த அளவு பவர் ஃபுல்லாக மாறுது என்னென்னா இந்த இஸ்லாம் தான். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார், ஒரே ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க,
மற்றெல்லாம் விட்டு போடுங்க. நீங்கள் கேட்குறத விட பல மடங்கு பவர் உங்களுக்கு முழு உலகத்துலேயும் கிடைக்கும். அப்போ அந்த நெகோசியேஷனும் ஃபெயில் ஆயிடுது. கடைசி வரையும் அந்த ஸ்டெப் வரை ரசூல்ல ஒரு 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 தசம் கூட ஒரு ஒரு பாயிண்ட் கூட மார்க்கம் அல்லது ஈமான் அகீதான் வர விஷயத்தை விட்டு கொடுக்கல. அதுக்கு பிறகு ரசூல்லா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறார். மக்காவுக்கு வெளியில் அல்லது இங்கே உங்களோட சொல்லி வேலைங்காட்டி வேற எங்கே சரி நான் போகும்போது ஏற்றுக்கொள்கிற இடத்துக்கு போகிறதுக்கான நடவடிக்கை நடக்குது. இதுவரையும் சீராவில் மக்கா காலத்துக்குள்ள நடந்த மிக முக்கியமான பகுதிகள் தான் இது. எனவே பல படிப்பினைகள் நாங்கள் பார்த்துக்கொண்டோம். மிக முக்கியம் என்னென்னா இந்த விஷயங்களை எங்களோட கண்டெம்பரரி லைஃபோடு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோம்ன்றது. தேவையான பாயிண்ட் ஒன்று வரும்போது அந்த இடத்துல நாங்கள் எப்படி இதை எங்களோட லைஃப் உள்ளுக்குள்ள நாங்கள் இதை கொண்டு வந்து எங்களோட லைஃப்பை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்கிறோம். இஸ்லாத்துட்டு தூரமாகாமைக்கு நாங்கள் எப்படி ஒழுங்குபடுத்தி கொள்கிறோம்ன்றது தான் எங்களுக்கு மிக முக்கியமான வேலை படித்து கொண்டது. அடுத்தது இந்த கான்செப்டை எங்களுக்கு ரசூல்லா அந்த கஷ்டத்துலேயும் தவாவை செஞ்சு தானீரார். அந்த அந்த கஷ்டமானத்துலேயும் ரசூல்லா அவருடைய வேலை செஞ்சுறார். எங்களுக்கு கிடைச்சதை நாங்கள் அடுத்த லேயருக்கு நாங்கள் எப்படி இதை கொடுக்குறோம். உங்களுக்குள்ள ஒரு லேயர் ஒன்றிக்கும் தானே, அந்த லேயருக்கு நீங்கள் இதை பாஸ் பண்ணுறீங்க. எந்த அளவுக்கு இந்த இந்த விஷயங்கள் எந்த அளவு அவங்களுக்கு போகுது இல்லை நீங்கள் மட்டும் தெரிஞ்சு கொண்டு இருந்துட்டு அடுத்த பக்கத்துக்கு தெரியாது. அல்லது உங்களோட கிட்ஸுக்கு வந்து நீங்கள் இதை எப்படி ஒரு ஸ்டோரியாக நீங்கள் அதை ஊடாக கொடுக்க போகிறீங்க, இதை எப்படி ஷேர் பண்ண போகிறீங்கன்னு அடுத்த சேலஞ்சுங்களுக்கு. அப்போ அந்த 2 சேலஞ்சை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி வெற்றி பெறல் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பெரிய பிரயோசனமான பகுதியாக இருக்கும். இதோட இதை முடிச்சு கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த